நான் அப்போவே நினச்சேன் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோமோன்னு சொல்லிட்டு அதை நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லீஃப் வச்சு ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு தெரியுமா? அந்த அச்சு வர மாதிரி அதில் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அச்சு வச்சு பண்ணியிருப்பேன். நிறைய பேர் அதை நோட் பண்ணிட்டு அக்கா ஃப்ரண்ட் சைடு வந்து பெயிண்ட் பண்ணக்கூடாது, லீஃபோட பேக் சைட் பெயிண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அதையே ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அது ஒழுங்காக வந்துச்சா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணிக்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வந்து 2 கலர் காம்பினேஷனில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டைரி எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு டேப் போட்டுட்டு 2 சைடு வந்துட்டு ஒவ்வொரு கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லீஃபுமே வந்துட்டு 2 கலரில் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி அந்த லீஃபோட பேக் சைட் பெயிண்ட் பண்ணி அந்த அச்சு வச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் சைடு வந்துட்டு அந்த அச்சு கொண்டு வந்தேன். கரெக்டாக அதை வந்து பொறுமையாக வந்துட்டு ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக டேப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ரிமூவ் பண்ணி எடுத்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு லீஃபு கரெக்டாக அந்த லீஃபோட இம்ப்ரெஷன்லாம் அழகாக வந்துருந்துச்சு. சரி ஓகே, செகண்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வக்கோளால் டக்குன்னு பண்ணேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஒழுங்காக வரல. இதில் என்னென்னா இதில் ரொம்ப பொறுமை தான் முக்கியம். ஸோ கரெக்டாக அதை ஒட்டணும், கரெக்டாக அதை டேப் பண்ணணும், அதுக்கப்புறம் கரெக்டாக அதை ரிமூவ் பண்ணணும். அந்த மாதிரி பொறுமையாக பண்ணோம்னா ஒழுங்காக வரும். சரி ஓகே, ரெட் கலர் ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் கலரில் பண்ணலான்னு சொல்லிட்டு கோல்டன் கலரில் பண்ணால் எனக்கு அந்த ஃபுல் லீஃபோட இம்ப்ரெஷன் எனக்கு வரவே இல்லை. அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டு அங்கங்கே கொஞ்சம் லீஃபோட அச்சு வராமையே வந்துச்சு. நானும் 2-3 தடவை பண்ணி பார்த்தேன், என்னடா இது வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே, இதுக்கு அவுட்லைன் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் அவுட்லைன் மாதிரியும் இதுலேயும் ஒன்று இதில் ஒன்றுன்னு கொடுத்து பார்த்தேன். பட் வந்துட்டு என்னென்னா இதில் வந்து பொறுமையாக பண்ணோம்னா நம்ம அந்த லீஃப் இம்ப்ரெஷன் பேக் சைடு வந்து ஒழுங்காக வருது. எனக்கு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். சரி ஓகே, ஃபைனலாக ஒரு ஒயிட் பேப்பரில் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெயிண்ட்டும் பண்ணாமன்னு பண்ணி பார்த்தேன். அப்போயும் வந்துட்டு எனக்கு ரெட் கலர் கொஞ்சம் ஒழுங்காக வந்துருந்துச்சு, கோல்டன் கலர் கொஞ்சம் அதை விட வந்துட்டு கம்மியாக தான் வந்துருந்துச்சு. ஆனால் அந்த லீஃபோட இம்ப்ரெஷன் பாருங்களேன், அழகாக தெரியுதுல்ல.